2-1. என் பேர் காயத்ரி. நான் 2019 12th முடித்தேன். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நான் வந்து 334 வாங்கினேன். ஸோ அந்த மார்க் வந்து எனக்கு பத்தலை எம்பிபிஎஸ் போகிறதுக்கு. அதனால் நான் வந்து ஸ்டார்ட்ஸை ரிப்பீட் பண்ணி இப்போ வந்து 593 எடுத்திருக்கேன். ஸ்டார்ட்ஸை பற்றி சொல்லணுன்னா அங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்மளுக்கு. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு எல்லா விதமான சப்போர்ட் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. இண்டிவிஜுவலாக நம்மளை வந்து ட்ரில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட மார்க் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டில் மார்க் நம்ம கம்மியானால் கூட நம்மளை கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக கேட்டு ஏன் கம்மியாச்சு உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கேட்டு இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வரைக்கும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. புக் மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க. புக் மெட்டீரியல்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணாலே நல்லா மார்க் வாங்கலாம். டெஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூஸாக நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம டெஸ்ட் வந்து தினமும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸாக இருக்கும். ஸோ வந்துட்டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் மூணுலேயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அவங்க கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வச்சு நம்ம நல்லா வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது ஈஸியாக. ஸோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்லாம் சொல்லி கொடுத்து நல்லா பண்ணாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடிஞ்சது ஆக்சுவலி. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ், அதாவது கோவிட் பீரியடில் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு ரெகுலராக எங்களுக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம்லேயே எங்களுக்கு டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அதே நேரத்தில் டிஸ்கஷன் டெஸ்ட். அந்த டைமில் டெஸ்ட்டு முடிச்சு அடுத்த டைமில் எங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்தனால எங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எந்த வகையிலுமே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ கோவிட்னாலே எங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆன்லைன் கிளாஸை நல்லா ப்ரொவைட் பண்ணி எல்லா எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து சொல்யூஷன் இமீடியட்டாக கொடுக்குறது, எந்த டவுட்னாலும் இமீடியட்டாக கிளாரிஃபை பண்ணுறது எல்லாமே பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் என்னை நான் ஸ்கோர் பண்ணதுக்கு மேக்ஸிமம் எல்லா விதமான சப்போர்ட் எனக்கு கொடுத்தனால நான் வந்து 593 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ